ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் ப்ரொமோன்னு வந்துடுச்சு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுங்களே ஒரு சில பேர் வந்துட்டு ப்ரொமோ இதனால தான் டிலே ஆகுதுன்ற மாதிரிலாம் கதை கட்டி ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். மைக் ஷோ பற்றி பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குன்னு. அதுக்கு உண்டான விஷயங்கள் நடந்தாச்சு. எனக்கு என்ன ஒரு பயனா, இதில் ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களோன்னு பக்குன்னு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எதுக்கு மைக்குன்னு கேட்குறாரு. ஐயோ பதப்படன்னு இருக்கு. சரி, என்ன சொன்னார்னு பார்க்கலாம். அதாவது நிலுவையில் இருக்கிற கேஸுக்கு தான் வந்து கோர்ட்டு கேஸு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம். இங்கே ஒரு சில கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமும் திரும்பவும் வந்துட்டு அந்த தப்புகளாக நடந்துகிட்டே இருக்கே, அப்புறம் எதுக்கு அப்புறம் மாதிரி ஒரு விஷயமும் சொல்கிறாரு. இங்கே அந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி தெரியலையன்றாரு. அப்புறம் மக்கள் இவங்க பேசுகிறத வந்து கேட்கக்கூடாதுன்னு மைக்கை மூடி மறைச்சி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கழட்டி வச்சுட்டு பேசுகிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு மைக்குன்னு கேட்குறாரு. பக்குன்னு இருக்கே. ஐயோ. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் காஃபி டீ கிடையாது, ஆனால் நம்மளுக்கு இருக்குல்ல, நம்ம குடிச்சிட்டு போயிட்டுனா கேட்போமான்றாரு. ஆஹா ஆஹாஹா, ஏதோ சம்திங் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. ஏன்னா மைக்கை மூடி மறைச்சி பேசுகிற அவங்களுக்கும், அதாவது கழட்டி வச்சு பேசுகிற இவங்களுக்கும் எதுக்கு மைக்குன்னு கேட்குறாரு. என்னவா இருக்கும் ஒன்றுமே புரியலையே. ஆனால் செம்மடி இருக்கிறது கன்ஃபார்ம் தெரியுது. ஏதோ ஸ்ட்ரைக் கீழ்க்கு கொடுத்துருவாங்களான்ற மாதிரி பக்குன்னு இருக்குது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெரிய தவறு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த வீட்டில் செஞ்சுருக்காங்களா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ரூல். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேமரா முன்னாடி எல்லாமே தெரியணும், நம்ம பேசுகிற விஷயங்கள் வெளியே போகணும். இவ்வளோ தான், இதுதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் தான் அவங்களோட கேரக்டர், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்னவா இருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த பேசிக்லேயே வந்து கையை வச்சு மறைச்சி நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி தப்பு பண்ணால் கூட விட்டுருவாங்க. தொடர்ந்து பண்ணிட்டாங்க. பிக் பாஸை கூப்பிட்டு போன வாரமும் சொன்னார். அப்பயே விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணி தான் மேபி இதை பண்ணியிருக்க மாட்டோங்களோன்ற மாதிரி தோணுது. ஸோ இப்போது அது பூதாகரமாக வெடித்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து டிவி காஃபி எல்லாத்தையும் கட் பண்ண காரணத்தினால இது ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. நான் தான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தேன் பாருங்கள். சப்போஸ் பிக் பாஸையும் விட்டாலும் சரி, இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி விட்டாலும் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு விஷயம் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம விஜய் பார்வதி எப்படி வந்துட்டு பிரதீப் சீசனில் வந்து ஒரு விஷயத்தை வச்சு பிரதீப் வெளியே அமிச்சாங்களோ அந்த மாதிரி எப்படியாவது பண்ணி வெளியே அமிச்சிடணும். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு அவங்களுக்கு தெரியும் டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படியா அப்படின்னு. நம்ம இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விஜய் பார்வதி மட்டும்தான். அதனால தான் நேற்று கனி இது வரைக்கும் விஜய் பார்வதி பாராட்டி பார்த்துருப்பீங்களா. அதாவது வஞ்சப்புகழ் சென்னையில் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு தாம்மா இந்த பிக் பாஸுக்காகவே செதுக்கி வச்சுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வச்சுருக்காங்க, எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரியுதுன்னு. ஏன்னா காண்டு நம்மளால் இந்த மாதிரி பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் இந்த பொண்ணு பயங்கரமாக ஒன்று பண்ணிகிட்ருக்கு. இதில் வந்து ஒரு சில பேர் ஏங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட இமேஜை கெடுத்துக்கிறீங்கன்றாங்க. நம்ம இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற விஷயங்களை சொல்லாமல் இருந்தால் அப்போ எப்படி ரிவ்யூ சொல்ல முடியும்? ஸோ என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும். இது வந்து சீசன் 4லேருந்து தான் பண்ணிகிட்ருக்கோங்க. அதாவது ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது யாருக்காக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட தோனிக்காக இருந்தாலும் சரி, நம்ம தளபதி விஜய் அவர்களுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் ரசிகர்கள் இருந்தால் ஒரு பக்கம் ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அஜித் அவர்கள் அவங்களுக்கு அதே தான். ஸோ இந்த ஹேட்டர்ஸ்ன்றவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. பட் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நம்ம சொல்லிடணும். அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம உண்மையாக இருக்கிற விஷயங்கள். புரியுதுங்களா? மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நமக்கு என்ன பிடிக்குது, நம்மளுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லணும். மற்றவங்களுக்கு பிடிக்கும் இதை செஞ்சிருந்தா அப்படின்னு நினச்சோன்னா வேலைக்கே ஆகாது. ஸோ இப்போது தர்மாடி இருக்கின்றது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஸோ ப்ரொமோவிலையும் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ அடுத்த ப்ரொமோ கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு மணி நேரத்தில் வரும்னு நினைக்கிறேன். எப்பயுமே அதே மாதிரி ப்ரொமோ எப்பயுமே லேட்டாக தான் வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ப்ரொமோ ஏங்க லேட் ஆகுது பயப்படுறாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோ லேட்டாக தான் வரும் சாட்டர்டே. அதுவும் முதல்ல வந்து 12 மணிக்கு போட்டுருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றி 1:30 2 மணிக்குள்ளே போட்டுடுறாங்க. இப்போ மணி 2 மணிக்கு போட்டிருக்காங்க போல இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.